6 முகங்களுடன் ஜொலிக்கும் தெய்வீக குழந்தையாக முருகப்பெருமான் தோன்றினார். 6 கிருத்திகைகள் முருகனை வளர்த்தனர். எனவே அவருக்கு கார்த்திகேயன் என்று பெயர் கிடைத்தது. அவரது தாயாரான பார்வதி முருகனை அன்பாக அரவணைத்து அவருக்கு நேர்மையும் அறிவும் ஆசீர்வதித்தார். முருகன் சிறு வயதிலேயே தெய்வீக படையின் தலைவராக ஆனார். சிவபெருமான் அவருக்கு வேல் எனும் சக்தி மிகுந்த ஆயுதத்தை அளித்தார். வேல் அறமையும் வெற்றியையும் குறிக்கும். சூரபத்மனுக்கு எதிரான போராட்டம் பல நாட்கள் நீண்டது. சூரபத்மன் மாயவித்தைகள் மற்றும் அரக்கர்களின் படைகளை அனுப்பி முருகனை வீழ்த்த முயன்றார். ஆனால் முருகனின் வேலின் சக்தியும் அவரது அறத்திற்கான பக்தியும் அனைத்தையும் வெற்றி பெற்றன. இறுதியாக சூரபத்மன் தன்னை ஒரு பெரிய மரமாக மாற்றிக்கொண்டான். ஆனால் முருகன் வேலின் மூலம் அந்த மரத்தை இரண்டாக வெட்டினான். மரத்தின் ஒரு பகுதியிலிருந்து மயில் தோன்றியது. அது முருகனின் வாகனமாக ஆனது. மற்றொரு பகுதியிலிருந்து ஒரு கோழி தோன்றியது. அது முருகனின் கொடியை